அழகான சமையல். இன்றைக்கி நம்ம எள்ளுருண்டையும் கடலுருண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நமக்கு வந்து தென் வெல்லம், இங்கே பாருங்கள் வெல்லம் பாருங்கள், வெல்லத்தோடு சேர்த்து நமக்கு நெய்யும் தேவைப்படுது. இப்போ நல்லா அது என்ன பண்ணுறோன்னா எள்ளு நல்லா நம்ம வறுத்து எடுத்துடுறோம். நல்லா வறுத்து எடுக்கும்போது அழகாக அந்த எள்ளு வந்து பொன்னிறமாக வந்து வறுப்படும். அதில் எள்ளு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிரித்து வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா அழகாக பிரித்து நான் வறுத்து எடுத்துட்டேன். பாருங்கள், வறுத்து எடுத்ததுலேருந்து ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த கேப்பில் நான் வேர்க்கடலையும் வெல்லத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போது வேர்க்கடலை உருண்டைக்காக வேர்க்கடலமும் வெல்லமும் ரெடி. வேர்க்கடலையும் இப்போ நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக வறுப்படுது பாருங்கள். அழகாக வறுத்து எடுத்தாச்சு. வறுத்த வேர்க்கடலையும் கிரைண்ட் பண்ணணும். இது வந்து எள்ளு பொடி வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சொரன்னு தான் அது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி வருங்க. பாருங்கள், இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நெய் சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க இது. ஹோம்மேட் ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இதை கொடுத்து விடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுவையான எள்ளுருண்டையும் கடலுருண்டையும் தயார்.